தர்மத்தின் வழியில் செல்வோம். உங்கள் சிம்மம் டிவி. ராகு பொதுவா தோஷம் இருக்கு. ராகுக்கு தோஷம் ஒரு ஜாதகருக்கு இருக்கு அப்படின்னா, முதல்ல அவருக்கு என்ன மாரி பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ராகு தந்தை வழியுடைய தாத்தா, பாட்டி உறவுகள் சொல்றோம். அப்ப ராகு தோஷம் உள்ளவருக்கு எது போன்ற பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தந்தை சொத்துக்கள் கைகூடி வரும். இல்லாவிட்டால் இழுபறியாய் இருக்கும். திருமண தடை, குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தடை, பெயருக்கு பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்துவது, எதிர்பாராத நஷ்டங்களை சந்திக்கிறது. எதிர்பாராத திடீர் நஷ்டங்களை சந்திப்பது. இப்படி எல்லாம் சந்திச்சாங்கன்னா ராகு கேதுவுடைய தோஷங்கள் மிகுதியாக இருக்கும். அதாவது ராகுன்னு சொன்னா தந்தை வழி உறவுகள். தந்தை வழி உறவுகள் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, திருமண தடை, குழந்தை பாக்கியம் கிடைப்பதில் தடை, பெயர் புகழுக்கு களங்கம் ஏற்படுவது, எதிர்பாராத நஷ்டம், மன விரக்தி, அடிக்கடி இடம் மாற்றம், வீண் பழி சுமத்தல், குடும்ப பிரிவு என பொதுவான பல பிரச்சனைகள் ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது ராகு கேது தோஷம் இருந்ததுன்னா இது போன்ற பிரச்சனை இருக்கும். அதுக்கடுத்து ஜாதகர் உடல் ரீதியா கோளாறு எது மாதிரி ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னா, மாறி மாறி பேசுறது, உடல் நலம் மாறி மாறி கோளாறுகள், இன்னைக்கு ஜுரம், நாளைக்கு தலைவலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, இது போன்ற வலிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒற்றை தலைவலி, இப்படி உடல்ல எந்த நோய் ஒரு நிலையா என்ன நோயின்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த ராகுடைய தோஷம் இருந்தா உடல் நல கோளாறு ஏற்படுத்தி கொடுக்கும். மன விரக்தி அதிகமா இருக்கும். வீண் பழி சுமப்பாங்க. திருடுறதுக்கு முன்னாடி திருடன் என்ற பழிய சுமக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆணோ பெண்ணோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேர் அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இயல்பா ஒரு குடும்பத்துல சொல்லுவாங்க, நண்பர்களிடையோ இல்ல உறவுக்காரரிடையோ பேசும்போது பழி பாவத்தை சொல்லுவாங்க. அதுக்கு என்ன